So good evening students, today we will see the current affairs analysis dated from 4th July to, 2nd July to 4th July. The first article related to the sites, conventional international international trade on endangered species. So trade on endangered species plus specimens. So it was created in the year 1973. 180 countries இதில் மெம்பராக இருக்கும், 185. ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் ட்ரேடை வந்து ரெகுலேட் பண்ணுறது, வைல்ட் லைஃப், ஸோ என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் வந்து ட்ரேடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இல்லீகல் ட்ரேட். ஸ்பீஷீஸ் மட்டும் இல்லை, அதோட ஸ்பெசிமென்ஸ் ஆல்சோ, அதான் இதில் இம்பார்ட்டண்ட். ஸோ இல்லீகலாக ட்ரேட். ஸோ தெர் இஸ் அன் Appendix 1, Appendix 2, Appendix 3. 3 appendixes are there. Appendix 1 வந்து highly protected, இல்லைனா endangered species கேட்டகரியில் இருக்கிறது எல்லாமே இந்த லிஸ்ட்டில் இருக்கும். அது மாதிரி செகண்ட் கேட்டகரி, it is also protected. ஸோ இது permission, with permission you can do trade. Unless it is permitted, you can't do trade. Which means scientific research purpose, இந்த மாதிரி பர்பஸுக்கு ட்ரேடிங் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஹைலி என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ், ஸோ நீட் ஹை ப்ரொடெக்ஷன். ஸோ பர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் ட்ரேடிங் பண்ண முடியும். Appendix 2 கேட்டகரி, it is about the list of wildlife. Wildlife வந்து can be permitted for trade. பர்மிஷன் கொடுத்தா இது வந்து ட்ரேடிங் பண்ணக்கூடாது, சயின்டிஃபிக்கல் ரிசர்ச் இந்த மாதிரி பர்பஸுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. அது பர்மிட்டட் பண்ணால் கொடுக்கலாம். இது வந்து வைல்ட் லைஃப் கேன் பி ட்ரேடட் வித் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு சொல்லலாம், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். தேர்டு கேட்டகரியில் இருக்கக்கூடியது இப்போ லோக்கலைஸ்டு கண்ட்ரி, ஏதாவது ஒரு கண்ட்ரியில் 2 கண்ட்ரிஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ இந்தியா, நேபாள். ஸோ இங்கே இருக்கக்கூடியது என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் அப்படின்றப்போ, இஃப் இட் இஸ் கோஸ் it life threatens in Nepal or Bhutan அப்படின்றப்போ we can request this countries to add those. இப்போ எக்ஸாம்பிள் டைகர் எடுத்துக்கோங்க, எலஃபெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஹைலி ப்ரொடெக்ட் பண்ணப்படலைன்னா அதை ரிக்வெஸ்ட் பண்ணுற லிஸ்ட்டை வந்து Appendix 3 கேட்டகரியில் வச்சுருக்கோம். ஸோ தட்ஸ் அபவுட் த திங். இட் டஸ் நாட் ரிக்வெஸ்ட் எனி செப்பரேட் லா. தனியாக ஒரு சட்டம் கிரியேட் பண்ண தேவை கிடையாது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய சட்டத்தில் அதை ஆட் பண்ணி கன்சர்வேஷன் பண்ணிக்கலாம். ஸோ வி ஆடட் இன் தி வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் ஆட் பண்ணியிருக்கோம், Schedule 4ல். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். அண்ட் தென் இதோட 50 years இது ஆரம்பிக்கப்பட்டு, அதனால தான் இது நியூஸ். ஸோ இது படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி INS உதயகிரி. இட்ஸ் அ ஃப்ரிகேட்ஸ். ஸோ ஷிப்பை பொறுத்தவரைக்கும் வி ஹேவிங் இந்தியன் நேவல் ஷிப்ஸில் வி ஹேவிங் டிஸ்ட்ராயர் கிளாஸ், அப்புறம் கார்வெட்ஸ், ஃப்ரிகேட்ஸ், அப்புறம் கார்வெட்டீஸ்னு பேர். டிஸ்ட்ராயரை எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ ஹேவிங் INS கொச்சி, சென்னை, இதெல்லாமே டிஸ்ட்ராயர் கிளாஸில் வரும். இதான் போர்க்கப்பல்கள் மெயினாக. கார்வெட்ஸ் அப்படின்றது இட்ஸ் ஆன்டி சப்மரைன், சப்மரைன்ஸை வந்து தடுக்கிறதுக்காக, அட்டாக்லேருந்து பாதுகாக்கிறதுக்காக ஆன்டி சப்மரைன் கப்பல்கள். இதுவும் சப்மரைன்ஸை டிஸ்ட்ராய் பண்ணுறது எக்யூப் பண்ணியிருப்பாங்க, அதுக்கான டெக்னாலஜி இருக்குது. ஃப்ரிகேட்ஸை பொறுத்த வரைக்கும் ரோந்து கப்பல் மாதிரி. INS ஹியரிட்டிஸ், INS கொச்சி, சென்னை நான் சொன்னேன். அது மாதிரி INS கொல்கட்டா இருக்குது. இங்கே வந்து INS கமோர்த்தா, கவரட்டி, இதெல்லாமே INS இந்த கேட்டகரி, கார்வெட்ஸ் கேட்டகரி. ஃப்ரிகேட்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா INS உதயகிரி, INS தமல், அப்புறம் லாட் ஆஃப் தி லைக் இப்போ கிட்டத்தட்ட ப்ராஜெக்ட் 17ல் வி ஹேவிங் 7 ஃப்ரிகேட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம். இண்டிஜினியஸ்லி வி ஆர் கிரியேட்டிங் இஸ் தால்வார் கிளாஸ் அண்ட் திரிகந்த் கிளாஸ். இஸ் த ஃப்ரிகேட்ஸை பொறுத்தவரை இட்ஸ் அ ஃபாஸ்ட் மூவிங் பேட்ரோல் கேட்டகரியில் ஸ்மால் சைஸ்ட். அப்புறம் ஏதாச்சும் அட்டாக் நடக்குன்னா முதல்ல ரெஸ்பாண்ட் பண்ணுறவங்க. அப்புறம் ஸ்டெல்த் கைடட்,
அப்படின்னா ஹைலி ப்ரொடெக்டட். ஸோ ரேடாஸ்லாம் மாட்டாமல் இருக்கக்கூடிய டெக்னாலஜி. மெனூரிட்டி அப்படின்னா ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணக்கூடியது. ஸோ தல்வார் கிளாஸ் அண்ட் த்ரிகந்த் கிளாஸ் ஆர் தேர். தல்வார் கிளாஸ் அண்ட் த்ரிகந்த் கிளாஸ். அதில் ஐஎன்எஸ் உதயகிரி, தம்லா, தாலாவா தம்லாவான்னு வரும். ரெண்டு இப்போது ஒன்று வந்து ரஷ்யா உதவியோடு பண்ணியிருக்கோம். ப்ராஜெக்ட் 17 நம்ம பண்ணது இதுதான், 17Aன்னு நினைக்கிறேன். வி ஹேவிங் 7. அதில் வந்து இப்போ செகண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். ஐஎன்எஸ் நீல்கிரி ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணது. இப்போ செகண்ட் வந்து இந்தியன் நேவியில் ஜாயின் பண்ணியிருக்கு. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரிகேட்ஸ், கார்வெட்ஸ் டிஃபரன்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. நெய்ம்ஸை வச்சு கேட்க மாட்டாங்க. மற்ற எக்ஸாம்ஸ் எழுதுனீங்கன்னா கேட்பாங்க. தென் தெர் இஸ் அ சி அப்சர்வர் மிஷன் பை குவாட். சி அப்சர்வர் மிஷன் அப்படின்றப்போ குவாட் அப்படின்றது என்ன அப்படின்றது 7வது ஆர்டிக்கிளில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ குவாட் கண்ட்ரிஸ் யூ பீப்புள் நோ விச் ஆர் த கண்ட்ரிஸ்? யூஎஸ், ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா. ஸோ இவ்வளோ 4 கண்ட்ரிஸுக்குமான ஒரு குரூப்பிங், குவாட்ரிலேட்ரல் குரூப்பிங். இட்ஸ் நாட் அ மிலிட்ரி அலையன்ஸ், பட் ஃபியூச்சரில் இட் கேன் பி. ஸோ டு கவுண்டர் சைனா. இதில் சி அப்சர்வர் மிஷன்ன்றது நேவலில் தான் அதிகமாக கான்சன்ட்ரேட். இந்தோ பசிபிக் ஏரியாவோட ப்ரொடெக்ஷனுக்காக இந்தோ பசிபிக் ஏரியாவை தான் இதை மெயின் பண்ணுறாங்க, ஃப்ரீ நேவிகேஷன் பர்பஸ். அப்படின்றப்போ இந்த ஏரியாஸில் வந்து குவாட் கண்ட்ரிஸ் அவங்களோட கோஆப்ரேஷன் இம்பார்ட்டண்ட். அப்போ இந்தியன் சைடில் இந்த 4 கண்ட்ரீஸ்லேருந்து நேவல் ஹெட் வந்து கலந்துப்பாங்க, இல்லைன்னா நேவல் ஆஃபீஸர்ஸ் வில் அட்டெண்ட் திஸ் மீட்டிங். இதில் என்னென்ன பண்ணணும்? சர்ச் ஆப்ரேஷன்ஸ், பேட்ரோலிங், அப்புறம் மிலிட்ரி எக்ஸசைசஸ் எப்படி நடத்தணும் அப்படின்றதுக்கான ஒரு அப்சர்வர் மிஷன்ஸ், ட்ரில்ஸ், சர்ச் அண்ட் ரெஸ்கியூ, பேட்ரோலிங். அப்புறம் ப்ரொமோட் ஸோ ஜெண்டர் இன்க்ளூஷன். அதில் பெண் ஆஃபீஸர்ஸையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஈக்வாலிட்டி வாஸ் ஆல்சோ ப்ரொவைடட் இன் திஸ். ஸோ அதன் அடிப்படையில் இது லான்ச் பண்ணியிருக்காங்க. சாகர் இனிஷியேஷனில் இட்ஸ் அ பார்ட். செக்யூரிட்டி க்ரோத் ஃபார் ஆல் இன் திஸ் ரீஜன். அது மாதிரி மகாசாகர் இருக்குது, கிரேட்டர் இன்க்ளூஷன். there is a maritime head for active security. மகா அப்படின்றதுக்கு மீனிங் maritime head for active security growth for all in this region. ஸோ அதன் அடிப்படையில் இந்தியன் நேவியோட பையனல் மீட்டிங்ஸ் நடக்கும். சின்ன சின்ன தீவுகள், கொமரோஸ், பங்களாதேஷ், கென்யா, மடகாஸ்கர், மால்தீவ்ஸ், மொரிஷியஸ், மொசாம்பிக், சேஷல்ஸ், ஸ்ரீலங்கா, தன்சானியா, இந்த கண்ட்ரிஸோட நேவல் ஹெட்ஸ் கூட ஒரு விர்ச்சுவல் மீட்டிங் நடக்கும். என்னென்ன மாதிரியான கோஆப்ரேஷன் பண்ணணும் சாகரில், மகாசாகர். ஸோ இதை எப்படி மேம்படுத்துகிற அப்படின்றதுக்கான ஒரு அப்சர்வர் மிஷன் தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம். ஸோ இப்போ இந்த வருஷம் பட்ஜெட், லாஸ்ட் இயர் பட்ஜெட்டில் 24-25க்கான பட்ஜெட்டில் இதை லான்ச் பண்ணாங்க. கிட்டத்தட்ட பிரைம் மினிஸ்டர்ஸ் 2 lakh எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்லிங் பேக்கேஜில் 4.1 கோடி இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளை கொடுக்கறதுக்காக. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றப்போ ஃபஸ்ட் டைம் வேலைக்கு போகிறவங்க அவங்களுக்கு வந்து 1 மந்த்துக்கான பிஎஃப் வந்து கவர்மெண்ட்டே பே பண்ணும், 15,000. அப் டு 1 lakh சேலரி இருக்கணும் மந்த்லி. அதுக்குள்ளாடி இருக்கிறவங்க ஃபஸ்ட் டைம் வேலைக்கு போகிறாங்கன்னா 6 மாதம், 12th அப்படின்ற 12 மாதம் அப்படின்ற வேலையில் கண்டினியூஷன் இருக்காங்க அப்படின்னா they will get a PF package of 15,000. ஃபஸ்ட் மந்த்துக்கான பிஎஃப் கவர்மெண்ட் பே பண்ணுவாங்க. அது மாதிரி எம்ப்ளாயர்ஸ் எடுத்திங்கன்னா வேலை கொடுக்குறவங்க சேலரி அப் டு 1 lakhல புதிய எம்ப்ளாயிஸ் ஆட் பண்ணுறாங்க. 50க்கு மேற்பட்டவங்க வேலை செய்யக்கூடிய கம்பெனியில் புதுசாக வேலைக்கு சேர்றவங்க, 50 கீழே இருக்கக்கூடிய கம்பெனிஸில் புதுசாக வேலைக்கு சேர்றோம், அடிஷ்னல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படி க்ரியேட் பண்ணும்போது ஒரு எம்ப்ளாய்க்கு 1000 ரூபாயிலேருந்து 3000 ரூபா இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. இது கம்பெனிக்கு தான் போகும், எம்ப்ளாயீஸுக்கு வராது, எம்ப்ளாயர்ஸுக்கு போகும். சரியா? ஸோ இது வந்து வேலை வாய்ப்புகள் அதிகப்படுத்துறதுக்காக கொடுக்குறாங்க கவர்மெண்டோட ஸ்கீம். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி சோஷியலிஸ்ட் அண்ட் செக்குலர் டிபேட். இது ப்ரியாம்பிள் உங்களுக்கு ஏற்கனவே இது தெரியும். 42nd அமெண்ட்மெண்ட்டில் 1976 இட் வாஸ் ஆடட். செக்குலரிசம் அண்ட் சோஷியலிசம் த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் ப்ரியாம்பிள் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் 1946 டிசம்பர் அந்த ஃபஸ்ட்டு அசம்பிளி நடக்கும்போது அது டிராஃப்டிங் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு வழிமுறை கொடுக்கப்படுது. அதான் ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். அதான் ஸோ இட் வாஸ் அடாப்டட் ஃப்ரம் தி விச் கண்ட்ரி வி அடாப்டட் இட்? யூஎஸ்ஏ. யூஎஸ்ஏலேருந்து நம்ம இதை அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா யூஎஸ்ஏ தான் ஃபஸ்ட் கண்ட்ரி டு கிரியேட் தி ப்ரியாம்பிள். ஸோ அந்த மாடலில் தான் நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம்.
அந்த ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அடிப்படையில் தான் நம்மளோட கான்ஸ்டியூஷன் பில்ட் பண்ணப்படணும் அப்படின்னு. தட் இஸ் சொவேரியன், சோஷியலிஸ்ட் அப்படின்றது ஆட் பண்ண, செக்யுலர் சோஷியலிஸ்ட்ன்ற ஆட் பண்ண, டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக். ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனில் இருந்த வேர்டு சொவேரியன், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக். ஸோ அதுக்கு பிறகு 1976 இட் வாஸ் ஆடட் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன, சோஷியலிஸ்ட், செக்குலர் அண்ட் இன்டெகிரிட்டி வாஸ் ஆடட் இன் தி ப்ரியாம்பிள். ஸோ அது இப்போ டிபேட்டில் இருக்குது, அது வந்து தேவையா, செக்குலரிசம் சோஷியலிசம்ன்ற வேர்டை ப்ரியாம்பிளில் இருந்து மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி இட் வாஸ் ஆல்சோ டிபேட்டட் இன் தி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. அப்போ நிறைய பேர் எதிர்த்தாங்க. அம்பேத்கர் சொல்லும்போது ஆல்ரெடி செக்குலரிசம் அப்படின்ற வேர்டு கான்ஸ்டியூஷனில் இருக்குது அப்படின்றத. It was mentioned in the preamble as well as in the articles. Article 14, Article 15, Article 25, 26 it was mentioned அப்படின்றத ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதனால் அது அன்றைக்கி அப்போ தேவையில்லை. ஆனால் ஃபியூச்சரில் அவங்க ஆட் பண்ணுறோம் அப்படி. அது மாதிரி சோஷியலிஸ்ட்ன்ற வேர்டை ஆட் பண்ணுறதுக்கும் அம்பேத்கர் எதிர்ப்பு தெரிவித்ததாக சொல்லப்படுது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இட் வாஸ் மென்ஷன், இன்றைக்கி இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸில் கவர்மெண்டால் ஃப்ரீ ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ், லிவிங் வேஜஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. அப்போது அன்னைக்கு காலம் 368 மூலமாக கான்ஸ்டியூஷன் திருத்தும் போது யூ கேன் ஆட் அப், people can add it, the parliamentarians can add it அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் preamble will talks about the authority, the nature of the India அப்படின்றத சொல்லும். that is sovereign, socialist, secular, democratic, republic அப்படின்றத சொல்லும். அப்புறம் ஆப்ஜெக்டிவ்ஸ், ஃபியூச்சரில் என்னெல்லாம் ஆப்ஜெக்டிவ்ஸ் அச்சீவ் பண்ண போகிறோம், which means எக்கனாமிக் ஜஸ்டிஸ், சோஷியல் ஜஸ்டிஸ், இந்த மாதிரியான ஆப்ஜெக்டிவ்ஸ் அச்சீவ் பண்ணுறதை பற்றி சொல்லுது. அதுக்கு பிறகு வேறு என்ன சொல்லுது, நேச்சரை சொல்லுது. நேச்சர் விச் மீன்ஸ் நேச்சர் ஆஃப் அவர் கண்ட்ரியை சொல்லுது. தென் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த கண்ட்ரியை சொல்லுது. அப்புறம் இட் என்ஷோர்ஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா என்னென்ன அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்றது. நேச்சர் மீன்ஸ் தட் இஸ் டெமோக்ராட்டிக், சோஷியலிஸ்ட், செக்குலர், அப்புறம் ரிப்பப்ளிக், என்ன மாதிரியான கண்ட்ரி அப்படின்றத சொல்லுது. ஃபியூச்சரில் என்னெல்லாம் அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லுது. சரியா? ஸோ தட் இஸ் இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் வந்து ஃப்ரேமிங் பண்ணுறாங்க. சரி, அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இது இன்னைக்கு டிபேட்ஸுக்கு வர்றதுக்கான ரீசன், சோஷியலிசம், செக்குலரிசம்ன்ற வேர்டு வந்து ஃபியூச்சரில் இட் வாஸ் ஆடட். தட் இஸ் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 இட் வாஸ் ஆடட், இந்திரா காந்தி கவர்மெண்ட். ஸோ செக்குலரிசம் அப்படின்றது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் செக்குலரிசம், யூ கேன் டேக் இந்தியன் மாடல் ஆஃப் செக்குலரிசம், வெஸ்டர்ன் மாடல் ஆஃப் செக்குலரிசம். வெஸ்டர்ன் மாடல் ஆஃப் செக்குலரிசம் அப்படின்னா டோட்டல் செப்பரேஷன் ஃப்ரம் ரிலிஜியன் ஃப்ரம் த ஸ்டேட். அது ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனில் உருவானது உங்களுக்கு தெரியும். ஸோ தெர் இஸ் அ நோ ரிலிஜியன், ரிலிஜியன் தனி ஸ்டேட்டுக்குள்ளே இன்டர்வியூன் பண்ணக்கூடாது. அது மாதிரி ஸ்டேட் டசன்ட் ஹாவ் எனி ரிலிஜியன், both are totally separated. Indian model of secularism is, இங்கேயும் state doesn't have any religion, no religion for the state, but state can intervene when there is a negligence, when there is a need, urgency உருவாகுது அப்படின்றப்போ state can intervene, when there is a need இல்லைன்னா possibility, தேவைப்படுற பட்சத்தில் state can intervene, otherwise no. The state cannot promote any religion, particular religion promote பண்ணக்கூடாது. They can promote all religion. அப்போ அதுக்கான ஃபண்டெல்லாம் கொடுக்கலாம். அப்புறம் தே நீட் டு ப்ரொடெக்ட் ஈச் அண்ட் எவ்ரி ரிலீஜியன். அதான் அந்த ப்ரமோஷன்லேயே வந்துடும். பர்டிகுலர் ரிலீஜியனை ப்ரமோட் பண்ணக்கூடாது, பர்டிகுலர் ரிலீஜியனை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடாது. எல்லா ரிலீஜியனுமே யூ நீட் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஸ்டேட் டஸ் நாட் ஹாவ் எனி ரிலீஜியன், அதுவும் இந்தியன் கான்செப்ட். இது இன்னைக்கு டிபேட் பண்ணப்படுது. பட் ஆர்டிகிள் 14 இட் வாஸ் மென்ஷன், ஆர்டிகிள் 15 இட் வாஸ் தேர், ஆர்டிகிள் 25 யூ கேன் சி, அது மாதிரி 26 யூ கேன் சி. அப்புறம் ஆர்கனைசேஷன்ஸில் இந்த மாதிரி அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதில் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு செக்குலரிசம்ன்றது. ஸோ இன் கேசஸ் தட் இஸ் இந்திரா காந்தி கேஸ், அப்புறம் யூ ஹேவிங் எஸ்ஆர் பொம்மை கேஸில் இட் வாஸ் ரிஃப்ரைன்ட். அப்புறம் செக்குலரிசம்ன்றது இட்ஸ் அ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். கரெக்ட் தானே? இட்ஸ் அ பேசிக் ஸ்ட்ரக்சர். கேசவானந்த பாரதி கேஸுக்கு பிறகு அப்போ சொல்லலை, செக்குலரிசம்ன்றது ஆட் பண்ணப்பட்டிருக்கு. So what's the meaning of changing from the preamble? அது மாதிரி சோஷியலிசம்ன்றது it was not added beginning, it was added later. Socialism அப்படின்றது we having in article 38, 39B, அப்புறம் 39C,
அப்புறம் 43 it was mentioned. ஸோ 38 பொறுத்த வரைக்கும் ப்ரமோஷன் ஈக்குவாலிட்டி ஃபார் ஆல், ஸோ ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல். தென் பி வந்துட்டு சி வந்துட்டு வெல்த் கான்சன்ட்ரேஷன், இது எல்லாருக்குமே ஈக்விட்டி இன் டிஸ்ட்ரிபியூஷன், இல்லைனா ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்விட்டி இன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடாது அப்படின்றது. லிவிங் வேஜஸ் ஹியர் இட் இஸ் 43, சரியா, லிவிங் வேஜஸ் ஃபார் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ இது எல்லாமே வந்து சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல். இன்றைக்கி நம்ம ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், ரைட் டு ஒர்க் அப்படின்ற கான்செப்டில். வி இன்ட்ரடியூஸ் மன்ரேகா, எம்ஜி நரேகா ஸ்கீம். அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க, ஸ்டைஃபண்ட் வாஸ் கிவன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கும். ஷெல்டருக்கு வீடு, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. ஸோ அன்னைக்கு அது தேவை அப்படின்றப்போ இது இன்றைக்கி டிபிஎஸ்பி அப்படின்ற பேரில் இருக்குது. அன்றைக்கி அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வி டோன்ட் ஹேவ் த ரிசோர்ஸஸ். அதனால தான் அது வந்து ப்ரியாம்பிளில் ஆட் பண்ணப்படலை, பட் இட் வாஸ் ஆடட் நவ். இருந்தாலும் இது கான்ஸ்டியூஷனில். ஸோ 2 வேர்டு மாற்றுறதுனால கான்ஸ்டியூஷன் சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. பேசிக் ஸ்ட்ரக்சர் வில் நாட் பி அஃபெக்டட். ஸோ ப்ரியாம்பிளில் தேர் ஆர் கேசஸ் வெரி ஃபர்ஸ்ட் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ், அப்புறம் கேசவானந்த பாரதி கேஸ், அப்புறம் எல்ஐசி. கேசவானந்த பாரதி கேஸோட அதே வெர்டிக்ட் தான், அதை அப்ஹோல்ட் பண்ணுறாங்க. வெரி கேஸில் ப்ரியாம்பிள் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன்னாங்க. கேசவானந்த பாரதி கேஸில் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன், ஸோ இட் கேன் பி அமெண்டட், சரியா. ஸோ அமெண்ட்மெண்ட் கேன் பி மேட். எல்ஐசி கேஸ்லேயும் இந்த 1955 கேஸ்லேயும் அதான் 1995 கேஸ்லேயும் அதான் சொல்லப்பட்டுச்சு. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். யூ பீப்புள் நீட் டு ஸ்டடி. அப்புறம் இதில் ஒரு வேர்டு நான் சொல்லாமல் விட்டேன். ஸோ நேச்சர், வாட் ஐ ஹவ் டோல்ட், ஆப்ஜெக்டிவ், அப்புறம் சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி. சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி அப்படின்னா the people, we the people of India having solemnly resolved to constitute India into sovereign, socialist, so democratic republic, secularism. So இது படிச்சுக்கோங்க. That's about the article. The next article, Karai camels. குஜராத்தில் இது நியூஸில் வந்தது, அதோட த்ரெட்னிங்கை பற்றி நியூஸ் இருக்குது. கராய் அப்படின்றது இட்ஸ் அ சால்ட்டி அப்படின்றதோட மீனிங் தான் கராய் அப்படின்றது. ஸோ இட் வில் கோ குஜராத்லேருந்து அது ஸ்விம் பண்ணி ஐலண்டில் போய் மேங்க்ரூவ் இலைகளை சாப்பிட. இது ஒரு வாட்டி கேட்டாங்க. த கேமல் வில் ஸ்விம் ஃப்ரம் தி கோஸ்டல் ஏரியா டு ஐலண்ட்ஸ் அண்ட் இட் வில் டேக் லீவ்ஸ். அது என்ன கேமல் அப்படின்னு கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. கொஸ்டின் கிளியராக ஞாபகம் இல்லை, முன்னாடி கேட்டிருக்காங்க. குஜராத்தில் டெசர்ட் ஈகோசிஸ்டமில் இட்ஸ் அ பார்ட். ஸ்விம்மிங் ஃபார் அ லாங் டிஸ்டன்ஸ் 3 கிலோமீட்டர் வரைக்கும் இது வந்து ஸ்விம் பண்ணி போகக்கூடியது. இது என்டேஞ்சர்ட் கேட்டகரியில் இருக்குது ஐயூசிஎன் ஸ்டேட்டஸில், அதனால இது இம்பார்ட்டன்ட், நீங்கள் படித்து தான் ஆகணும். ரபாரி அப்புறம் பக்ருனி அப்படின்ற 2 ட்ரைபல் கம்யூனிட்டி இதை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க 400 இயர்ஸாக. கன்சர்வேஷன் பண்ணக்கூடிய கம்யூனிட்டி, இது ரிலேட்டடாக கேட்கலாம். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகல். தென் ரீஷேப்பிங் தி குளோபல் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ். குளோபல் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் அப்படின்றப்போ இன்றைக்கி குளோபல் ஃபண்டிங் அதிகமாக பண்ணக்கூடிய நாடுகள். இந்தியா வந்து நம்மளோட ஃபண்டிங் வந்து அதிகமாக இருக்குது குளோபல் அப்படின்னா. இப்போது சின்ன சின்ன நாடுகளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது. அவர் டெவலப்மெண்டல் அவுட்ஃப்ளோஸ் ஃப்ரம் இந்தியா 3 பில்லியன்லேருந்து 7 பில்லியனாக மாறி இருக்குது. லைன் ஆஃப் கிரெடிட், அப்புறம் டெவலப்மெண்டல் ஃபண்ட், இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்டல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கறது நம்ம அதிகமாக இருக்குது அப்படின்றது. கிட்டத்தட்ட 7 பில்லியன் நம்ம கொடுத்துட்ருக்கோம். வெளிநாடுகள்லேருந்து கடன் வாங்கி அவங்களுக்கு கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றது. தட் இஸ் அ ட்ரையாங்குலர் கோஆப்ரேஷன். ஸோ ஆனால் யூஎஸ் போன்ற வளர்ந்த நாடுகள் வந்து ஃபண்டிங் பண்ணுறது கம்மி பண்ணியிருக்காங்க, அதுவும் சொல்கிறாங்க. 97 பில்லியனாக குறைஞ்சிருக்கு. தட் இஸ் அஃபிஷியல் டெவலப்மெண்டல் அசிஸ்டன்ஸ், ஓடிஏன்னு சொல்லுவாங்க. அது வந்து 97 பில்லியனாக குறைஞ்சிருக்கு 214 பில்லியன்லேருந்து. இட் வாஸ் ரெடியூஸ் டு 97 பில்லியன். ஸோ தட் இஸ் அ த்ரெட். அப்புறம் ட்ரையாங்குலர் கோஆப்ரேஷனை பற்றி இதில் சொல்கிறாங்க. ட்ரையாங்குலர் கோஆப்ரேஷன் அப்படின்னா இப்போ குளோபல் நார்த்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரி, தட் இஸ் டெவலப்டு கண்ட்ரி. குளோபல் நார்த் குளோபல் சவுத்துனா தெரியல, பிராண்டிட் லைன். ஸோ டெவலப்டு கண்ட்ரிஸை குளோபல் நார்த்துன்னு சொல்லுவோம். குளோபல் சவுத்தில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி பிவோட்டல். அப்புறம் இவங்க வந்து ஃபண்டு பண்ணுவாங்க. இப்போ அமெரிக்காவை எடுத்துக்கோம், அமெரிக்கா வில் கிவ் ஃபண்ட். குளோபல் சவுத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு வந்து பிவோட்டல். பிவோட்டல்னால் ஃபண்டிங் பண்ணுற ஹெல்ப் பண்ணணும். தட் இஸ் இந்தியா கூட ஆக்சஸ் பண்ணுவாங்க. அண்ட்
they will do implementation in the poor country. அதான் ட்ரையாங்கிள் கோஆப்ரேஷன் அப்படின்றது. சரியா? குளோபல் நார்த்து பிவோட்டல் ஒரு கண்ட்ரி இருக்கும், அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணக்கூடிய கண்ட்ரி, அப்படி 3 கண்ட்ரிஸ் இதில் வருவாங்க. இப்போ இந்தியா இதில் இருக்கும். ஜெர்மனி வில் ஃபண்டு எந்த கண்ட்ரியில், கேமரூன் அப்படின்னா கேமரூன் தீவில் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் ட்ரையாங்கிள் கோஆப்ரேஷன் அப்படின்னு பேர். சரியா? ஸோ தட்ஸ் அபவுட். அதில் நம்மளோட ஃபண்டு வந்து அதிகப்படுத்தணும். இந்த கோஆப்ரேஷன் இஸ் அ குட். G20 மாநாட்டில் இதை உறுதிப்படுத்தியிருக்கோம். ட்ரையாங்குலர் கோஆப்ரேஷனை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்றது சொல்லப்படுது. தென் நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி குவாட். குவாட் கண்ட்ரிஸ் நம்ம ரீசெண்டாக இப்போ பார்த்தோம். ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்தியிருக்காங்க. ஸோ ஏஷியன் சமிட்டில் 2017 இந்த மீட்டிங்கில் உருவானது. 4 கண்ட்ரீஸோட இனிஷியேஷன். ஓப்பன் ஃப்ரீ நேவிகேஷன், மேரிடைம் செக்யூரிட்டி, அப்புறம் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட், சப்ளை செயின் ரெசிலியன்ஸ், டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப், மிலிட்ரி, கிரிட்டிக்கல் மினரல்ஸ், அதோட சப்ளை செயினை வந்து அதிகப்படுத்துறதுக்கு அந்த மீட்டிங் இது வந்து உருவாக்கப்பட்டது. குவாட் சமிட், ஃபர்ஸ்ட் குவாட் சமிட் 2021 இட் ஹேப்பன்ட். இப்போது வந்ததுக்கான நியூஸ் வந்து மினிஸ்டர்ஸ், ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட் பண்ணியிருக்காங்க. கிரிட்டிக்கல் மினரல்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்றது. அப்புறம் மேரிடைம் செக்யூரிட்டி ரிலேட்டடாக லாஜிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் அதிகமாக சைன் பண்ணணும். இந்த 4 கண்ட்ரிஸுமே மாறி மாறி பண்ணியிருக்கோம் லாஜிஸ்டிக்கல் எக்ஸ்சேஞ்ச், லெமோயா அக்ரிமெண்ட்ஸ். ஸோ மிலிட்ரி எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணுறது, ஓப்பன் நேவிகேஷனை பற்றி பேசியிருக்காங்க. அப்புறம் கிரிட்டிக்கல் மினரல்ஸை பொறுத்தவரை சைனா ஹேவிங் த டாமினன்ஸ். ஸோ ஒரு கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணியிருக்காமல் சப்ளை செயினை வந்து அதிகப்படுத்தணும், செமிகண்டக்டர் ப்ரொடக்ஷன்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகிள்ஸ். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் சந்தால் ரெபெலியன். ஸோ 170 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ரிபெல்ஸ் பற்றி 1855 அப்படின்னா 1857 ஃபஸ்ட்டு வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி நடந்த ஒரு ரிபெலியன். சந்தால் அப்படின்றது ஹொல் ரெபெலியன்னு சொல்லுவாங்க. ஹொல் தட் இஸ் ரெவல்யூஷன் அப்படின்னு பேர். ராஜ்மால் ஹில்ஸ், சந்தால் அப்படின்ற ஒரு இன மக்கள், ட்ரைபல் குரூப்ஸ். ஸோ தே லீவ் இன் ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, பீகார் ஏரியாவில் இருக்காங்க. ராஜ்மால் ஹில்ஸ் ஏரியா அவங்க வந்து ஜமீன்தார்ஸ்னால, அப்போது தமனி கோயி அப்படின்ற ஒரு லேண்ட், அந்த அவங்க இருந்த பகுதிகளுக்கு பிரிட்டிஷர்ஸ் வச்சுருந்த பேர், ஃபாரஸ்டட் ஏரியா, தமனி கோயின்னு பேர். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட லேண்ட் அது. அப்புறம் வெளி ஆட்கள் உள்ளே போகிறது, ப்ளஸ் எக்கனாமிக்கல் டிபெண்டன்ஸ். அப்புறம் பிரிட்டிஷர்ஸ் வந்து அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, ஜமீன்தார் போட்டு அவங்களுக்கு அதிகமான வரிகளை போடுறது, இதெல்லாமே அவங்களுக்கு எக்கனாமிக்கல் பேர்டன் வந்ததுனால தே ரிவோல்டட் அகெயின்ஸ்ட். சித்து அண்ட் கானு இவங்க 2 பேரும் 32 விதமான கேஸ்ட் பீப்புள் இதில் ஜாயின் பண்ண சொல்லப்படுது. பெண்களும் இதில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற. பட் பிரிட்டிஷர்ஸ் க்ரஷ்ட் இட். 1856 இது வந்து மொத்தமாக சித்து அண்ட் கானு இறந்து போகிறாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ். இன்றைக்கும் சந்தால் பீப்புள் இருக்காங்க, சந்தாலி மொழி பேசுகிறவங்க. அக்ரிகல்ச்சர் அவங்களோட மெயின் ஜாபாக இருக்குது. த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் பாரத் அப்படின்ற இனிஷியேஷன், பயோமேக்கர்ஸ் ஃபார் ஹெல்த்தி ஏஜிங் ரெசிலியன்ஸ் அட்வர்சிட்டி டிரான்சிஷன் அப்படின்றது. ஏஜிங் பீப்புள், இந்தியாவில் ஏஜிங் பீப்புளை பற்றி ஒரு கணக்கெடுக்கணும், சர்வே. ஏஜிங் எதனால் நடக்குது, அது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸும் நமக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹீட், என்வாயர்மெண்டல் எஃபெக்ட்ஸு, அப்புறம் பயாலஜிக்கல் சேஞ்சஸ், சோஷியலி எந்தெந்த பொல்யூஷனால் என்னென்ன பாதிப்புகள் அவங்களுக்கு உருவாது, என்ன அளவுக்கு ஏஜிங் வந்து அது அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றதுக்கான ஒரு டீட்டெயில்ஸ் தான். அந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணுறாங்க. தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். நெக்ஸ்ட் ஆர்டிகிள் கிராசினா குசுமே அப்படின்ற ஒரு புதிய வகை ட்ரீ இந்தியாவில் வந்து ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. எண்டமிக் டுவர்ட்ஸ் அசாம். இது வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ், ஆஃப்ரிக்கா போன்ற நாடுகளில் இருக்குது. எண்டமிக் டுவர்ட்ஸ் அசாம். 18 மீட்டர்ஸ் வளரக்கூடியது. ஃப்ளவரிங் டைம் வந்து ஃபெப் டு ஏப்ரல். ஃப்ரூட் வந்து மே மந்தில் இருக்கும் ஃப்ரூட்டிங். ஃபிஷர் டயபெட்டிஸ், ஃபிஷ் கரீஸ்லாம் பயன்படுத்துகிறாங்க. இது ஆஃப்ரிக்கா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இதோட பாப்புலேஷன், இதோட ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமாகவே இருக்குது இந்த வெரைட்டி. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள், டுடேஸ் ஆர்டிகிள். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி MCQs.
So question number 1, Chukka, Kuruchu, Mangdechu, seen recently in news, are related to what? Options are major irrigation projects constructed by India in Nepal. B, major hydroelectric power projects constructed by India in Bhutan. Third one, the national parks located in the northeastern region of India. Fourth one, the ports developed by India along the eastern coast. Question number 2, Operation Deep Manifest, recently in news, is associated with the which of the following? Options are A, mission by the Ministry of Health to ensure the last mile delivery of essential medicines in the remote areas. B, a special operation to provide deep sea surveillance capabilities to the Indian Navy in the Indian Ocean region. C option, the detection and disruption of illicit trade routes for smuggling banned Pakistani origin goods into India. D option, the documentation and preservation of ancient manuscripts, cultural artifacts by the Archaeological Survey of India. Question number 3, consider the following statements regarding the Reserve Bank of India recent changes to PSL norms for small finance banks. Statement number 1, the overall PSL targets for SFB has been increased from 60% to 70%, 75% of their adjusted net bank credit. Statement number 2, the establishment of SFB, Small Finance Bank, was based on the recommendation of the Nachiket More Committee. Third statement, a key mandate for the SFB is that at least 50% of their loan portfolio must be allocated to the micro, small, medium enterprise sector. So how many of these statements given above are correct? These are incorrect. So options are A, only 1, B, only 2, C, all the 3, D, none of the above. Question number 4, consider the following statements regarding the International Potato Center, CAP, and South Asia Regional Center. Statement number 1, the International Potato Center is a global research organization headquartered in Lima, Peru. Statement number 2, the recently established CAP South Asia Regional Center is located in Agra, UP. Statement number 3, one of the primary objectives of CSARC is to develop heat tolerant and disease free potato varieties to ensure food security in the climate vulnerable areas. How many of these statements given above are correct? Options are A, only 1, B, only 2, C, all the 3, D, none of the above. Question number 5, consider the following statements regarding the Kolhapuri Chapel. Statement number 1, it is handcrafted leather sandal that received geographical indication registered jointly for artisans in Maharashtra and Karnataka. Statement number 2, the traditional manufacturing process involves the use of vegetable tanned buffalo hide and is characterized by the absence of nails. Statement number 3, the GI tag provides robust legal grounds for Indian artisans to claim monetary compensation for design limitation by international brands irrespective of whether the Kolhapuri name is used. So options are A, 1 and 3 only, B, 2 and 3 only, C, 1 and 2 only, D, all of the above. So that's all. Now we will see the answers for the previous. Question number 1 answer is A. Question number 2 answer is A. Question number 3 answer is A. Question number 4 answer is C. Question number 5 answer is D. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.